ஓம் சர்வமங்களமாங்கல்யே சிவே சர்வார்த்தசாதிகே சரண்யே த்ர்யம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே சிருஷ்டிஸ்திதி விநாசானாம் சக்திபூதே சனாதனி குணாஸ்ரயே குணமயே நாராயணி நமோஸ்துதே சரணாகத தீனார்த்த பரித்ராணபராயணே சர்வஸ்யார்த்தி ஹரே தேவி நாராயணி நமோஸ்துதே ஜெய நாராயணி நமோஸ்துதே. ஓம் ஸ்தாபகாய ச தர்மஸ்ய சர்வதர்மஸ்வரூபிணே அவதார வரிஷ்டாய ராமகிருஷ்ணாய தே நமः. ஜனனீம் சாரதாம் தேவீம் ராமகிருஷ்ணம் ஜகத்குரும் பாதபத்மே தயோஸ்ருத்வா பிரணமாமி முहुर्मुहुः. நம ஸ்ரீயதிராஜாய விவேகானந்தசூரயே சச்சித் சுகஸ்வரூபாய ஸ்வாமினே தாபஹாரிணே. தேவி மகாத்மியம் பார்த்துட்டு இருக்கோம். 3 சரித்திரங்கள் இருக்கின்றன தேவி மகாத்மியத்திலே. முதல் சரித்திரம் மதுகைட்டபவதம், இரண்டாவது சரித்திரம் மகிஷாசுர வதம், மூன்றாவதாக இருக்கக்கூடியது சும்ப நிஷும்பவதம் அப்படின்னு இருக்கு. முதல் அத்தியாயத்தில் முதல் சரித்திரம் முடிகிறது. ரெண்டாவது அத்தியாயம் மூன்றாவது அத்தியாயம் சேர்ந்து இரண்டாவது சரித்திரம். அதுக்கு அப்புறம் 4வது அத்தியாயத்தில் ஸ்துதி ஒன்று இருக்குது, தேவியை ஸ்துதிக்கிறது ஒன்று இருக்குது. 5வது அத்தியாயத்திலிருந்து 3வது சரித்திரம் ஆரம்பித்து 10வது அத்தியாயத்தில் சும்மனிஷும்ப வதம் முடிகிறது. 11 ஃபுல்லாக தேவி ஸ்துதி திரும்பவும். 12வது அத்தியாயத்தில் இந்த தேவி மகாத்மியத்தை பாராயணம் செய்தால் என்னென்னலாம் பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்கு. பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த பலனை பெறுவதற்கு ஆசைப்பட்டு என்ன பலன் கிடைக்கும் தேவி மகாத்மியத்தை பாராயணம் செஞ்சால் அப்படின்னா தேவியோடைய இது கிடைக்கும், தரிசனம் கிடைக்கும், தேவியினால் முக்தி கிடைக்கும், பக்தி கிடைக்கும். இது போல் எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கும். நல்லன எல்லாம் தரும்னு சொன்னார் இல்லையா, தனம் தரும் கல்வி தரும் அப்படின்னு சொல்லி நல்லன எல்லாம் தரும்னு சொன்ன அப்படி எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கும் தேவியை ஆராதனை செஞ்சால். அப்படி இந்த 2 பேரும் சமாதி சுரதன் இவர்கள் இருவரும் தேவியை ஆராதனை செய்து அந்த 13வது அத்தியாயத்தில் என்னென்னலாம் வரம் பெற்றார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. இதெல்லாம் எதுக்கு சொல்லியிருக்கிறார்கள் அப்படின்னா, அதை பார்த்து மற்றவர்களும் பலன் பெற வேண்டும் அப்படின்னு. எல்லோருக்கும் அந்த அத்தகைய பலன் கிடைக்க வேண்டும், தேவியினுடைய அனுகிரகம் கிடைக்க வேண்டும். யாரோ ஒருத்தருக்கு ஒரு அனுகிரகம் கிடைச்சது அப்படின்னு தெரிஞ்சாக்க மற்றவர்களும் அதற்கு முயற்சி செய்வார்கள் என்பதற்காக அந்த கதை ரூபத்திலே வைத்து கதையிலே அந்த இடத்துல கடைசியில் பலன் வரும் அத்தியாயங்களையும் பலஸ்ருதிகளையும் கொடுத்திருக்கார்கள். இந்த இடத்துல பிரம்மா துதிக்க போகிறார். இப்போ துஷ்டாவ யோக நித்ராம் தாம் ஏகாகிர ஹிருதய ஸ்திதா அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறது. இந்த இடத்துல பிரம்மா அந்த யோக நித்ரையை எப்படி துதிக்கிறார் அப்படின்னு சொல்கிறார். சொல்லும்போது ஏகாகிர ஹிருதய ஸ்திதா அந்த இதில் பார்க்கணும். நம்ம ஏகாகிரமான ஒருமித்த மனத்துடன் இருந்து கொண்டு தேவியை துதிக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்கு. எப்படிலாம் துதிக்க போகிறார் அப்படிங்கிறத சொல்கிறது. பிரம்மோவாச்ச, பிரம்மா சொல்கிறார், துவம் ஸ்வாஹா துவம் ஸ்வதா துவம் ஹி வஷட்காரஸ்வராத்மிகா. இதுதான் முதல் துதி. இந்த இதில் தேவி மகாத்மியத்தில் 4 துதிகள் இருக்கின்றன. முதல் துதியாக இருக்கக்கூடியது இது. துவம் ஸ்வாஹா பிரம்மோவாச்ச, பிரம்ம கிருத்த தேவி ஸ்துதி அப்படின்னு பெயர் இதுக்கு. பிரம்ம நான்முகனான பிரம்மா செய்த தேவியின் துதி அப்படின்னு பெயர் இதுக்கு. ஆக துவம் ஸ்வாஹா துவம் ஸ்வதா துவம் ஹி வஷட்காரஸ்வராத்மிகா அப்படின்னு ஆரம்பித்து அவர் சொல்கிறார், துதிக்கிறார். துதியெல்லாம் நம்ம நிறையா விரிவாக பார்க்கணும். ஏன்னா தேவியெல்லாம் எப்படியெல்லாம் துதித்திருக்கார் அப்படின்னா, இது ஒரு தேவியை பற்றி தியானம் செய்வதற்கு மிக 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 நமக்கு உதவியாக இருக்கும். தியானம் செய்யும்போது ஏதோ ஒரு உருவத்தையோ ஒரு படத்தையோ வெறுமனே பார்த்து கொண்டே இருக்காமல் அந்த உருவம் உயிரோடு இருக்கிறது, உயிரோட்டத்துடன் இருக்கிறது நமக்கு மனசில் புரியணும். அந்த ஸ்புரணை வரணும், ஏற்படணும்.
அப்போ அந்த ஸ்புரணை வரணும் அப்படின்னாக்க அந்த எந்த உருவத்தை தியானிக்கிறோமோ, ஒரு கிருஷ்ணர் எடுத்துட்டாக்க ஒரு பாலகிருஷ்ணனாக இருந்தால் எவ்வளவோ லீலைகள் செய்கிறார். அந்த லீலைகள்லாம் மனதில் திரும்ப 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 நினைக்க 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 அந்த இறைவனே அந்த லீலாஸ்வரூபனாக மனசில் வந்து ஆவிர்வாவம் பண்ணுவார். அப்போ அவருடைய எல்லா அனந்த கல்யாண குணங்களையும் நாம் அறிந்து கொண்டால் அவர் என்னென்னலாம் செயல்கள் செய்தார் என்பதெல்லாம் பார்த்துட்டே இருந்தாக்கே அதை மனசிலே திரும்ப திரும்ப மீண்டும் மீண்டும் சிந்திக்க 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 தியானத்தில் அமரும்போது அது தானாகவே மனதில் ஸ்புரணை ஏற்படும். அதனால ஒவ்வொரு பக்தர்களும் தேவியை யாரெல்லாம் இப்படியெல்லாம் துதித்திருக்கிறார்கள் பார்த்து பார்த்து அதையெல்லாம் லீலா சிந்தனம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த இடத்துல அப்படி தான் ஆரம்பித்து பண்ணுறாரு. இங்கே துவம் ஸ்வாஹா துவம் ஸ்வதா துவம் ஹி வஷட்காரஸ்வராத்மிகா அப்படின்னு ஆரம்பிக்கிறார். தேவியை பார்த்து சொல்கிறார் பிரம்மா, நீயே ஸ்வாஹாவாக இருக்கிறாய், ஓ தேவியே நீயே ஸ்வதாவாக இருக்கிறாய், நீயே வஷட்காரமாக இருக்கிறாய், அப்படி ஒன்றா சொல்லிக்கொண்டே போகிறார். இது என்ன அப்படிங்கிறது தான் பார்க்கணும். இப்போ குருதேவர் ஒரு தடவை சுவாமி விவேகானந்தரிடம் அஷ்டாவக்ர சம்ஹிதையை கொடுத்து இதை படி அப்படின்னு சொன்னார். அவர் புஸ்தகத்தை எடுத்துன்னு போகிறார். போய் பார்த்துட்டு திறந்து பார்த்துட்டு அதை பார்த்தா அஷ்டாவக்ர சம்ஹிதை வந்து ஒரு பெரிய ஒரு அத்வைத்த கிரந்தம். அது எங்கே பார்த்தாலும் பிரம்மம் அது திறந்தாலே அதை தவிர வேறு எதுவுமே இருக்காது. அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்லக்கூட கூடாது அந்த புஸ்தகம். அதுக்கு ஒரு காரணம் வேற சொல்றது. அகம் பிரம்மாஸ்மின்னு ஏன் சொல்லக்கூடாது அப்படின்னாக்க எதுக்காக சொல்லணும்? என் பெயர் இது என் பெயர் இதுன்னு போய் யாராவது சொல்லிக்கொண்டே இருப்பார்களா? யாருக்கா தெரியாமல் இருந்தால் தான் சொல்லணும். யாராவது தான் மறந்து விடுவோமா என்ன? தன்னுடைய பெயரை சொல்லிட்டு இருப்போமா என்ன அப்படின்னு கேட்கறது. பிரம்மத்தை தவிர வேறொன்று ஏதாவது இருந்தால் இது பிரம்மம், நான் பிரம்மம், நான் அது பிரம்மம் அல்ல அப்படின்னு ஏதாவது சொல்லணும். இருப்பது எல்லாமே அந்த பிரம்மமாக இருக்கும் பொழுது இது பிரம்மம் இது பிரம்மம் என்று எதற்காக சொல்ல வேண்டும் என்று கேட்கும். அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த அத்வைத்த நிலையிலிருந்து தத்துவத்திலிருந்து எழுந்தது அந்த அஷ்டாவக்ர சம்ஹிதை என்ற ஒரு கிரந்தம். சுவாமி விவேகானந்தருக்கு அப்போ வந்து அவ்வளவு உயர்ந்த அத்வைத்த நிலையில் இன்னும் அடையலை. அவர் வந்து இப்போதான் அந்த கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நிலைமைக்கு போயின்னு இருக்கார். சகுண பிரம்மத்தில் இருந்துட்டு இருக்கார். அவர் நிர்குண பிரம்மத்துக்கு போகலை. குருதேவரிடம் வந்து சண்டைக்கு வருகிறார். இது என்ன புஸ்தகம் கொடுத்தீர்கள்? எதை பார்த்தாலும் பிரம்மம் என்று சொல்லுகிறது. ஏதோ இங்கே இருக்கு இந்த கதவு பிரம்மமா, ஏதோ இந்த டம்ளர் பிரம்மமா, ஏதோ ஒரு நாற்காலி இருக்கிறது பிரம்மமா, இப்படி ஒன்று ஒன்றா கேட்குறார். செவரு பிரம்மமா அப்படின்னு தன்னுடைய அருகிலே சுற்றி இருக்கக்கூடிய பொருட்களை காட்டி இவையெல்லாம் பிரம்மமா அப்படின்னு கேட்குறார். அதற்கு குருதேவர் சொல்கிறார், நான் எனக்காக தானே படித்து காட்ட சொன்னேன், உன்னை யார் உனக்காக படிக்க மாட்டேன்னு தூக்கி போட்டு போகிறார். அப்போ சொல்கிறார், நீ உனக்காக படிக்க வேண்டாம், எனக்காக படித்து காட்டு அப்படிங்கிறார் விடாம. அப்படி படித்து முடித்த அப்புறம் குருதேவர் விவேகானந்தரை போய் ஒரு தொட்டுறார். தொட்ட உடனே எல்லாம் அவருக்கு அப்போ தான் புரியுறது, இருப்பதெல்லாம் பிரம்மம் தான், பிரம்மத்தை தவிர வேறு எதுவும் இல்லை அப்படிங்கிற ஒரு உயர்ந்த ஒரு அத்வைத்த நிலை அவருக்கு அப்போ தான் கிடைக்கிறது. அப்போ அந்த இடத்துல அவர் கேட்டதெல்லாம் என்ன? இருந்த அவருக்கு சுற்றி இருந்த பொருட்களை காட்டி இது பிரம்மமா இது பிரம்மமான்னு கேட்டார். அப்போ குருதேவரும் இது பிரம்மம் அது பிரம்மம்னு ஒவ்வொன்றையும் சொன்னார். அப்போ சுற்றி இருக்கக்கூடிய பொருட்களை வைத்து கொண்டு இதை ஏன்னா ஒரு உதாரணம் சொல்லணும்னா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களையும் சொல்ல முடியாது, அருகிலே இருக்கக்கூடிய பொருட்களை வைத்து கொண்டு சொல்ல வேண்டும். இதுதான் பகவத்கீதையில் பார்க்கும்போது, பகவத்கீதை காலத்திலே இந்த ஹோமங்கள் அந்த யாகங்கள் இவையெல்லாம் அதிகம். அதனால பகவத்கீதையில் உதாரணம் சொல்லும்போது பிரம்மார்ப்பணம் பிரம்மஹவிஹி அப்படின்னு இருக்கக்கூடியதெல்லாம் பிரம்மம் அப்படின்னு சொன்னது. யாகத்திலே போடக்கூடிய பொருட்கள், ஆகுதியாக கொடுக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் பிரம்மம். அந்த ஆகுதி கொடுக்கக்கூடிய கரண்டி இருக்கிறதே அது பிரம்மம். ஆகுதி கொடுப்பவன் பிரம்மம்.
இப்படி ஒவ்வொரு பொருளையும் அந்த யாகத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை வைத்து கொண்டு இவையெல்லாம் பிரம்மம், இவையெல்லாம் பிரம்மம் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லி கொடுக்கிறார். அப்போ எது அருகிலே இருக்கிறதோ, எந்த பொருளுக்கு ஒருவனுக்கு பரிச்சயமாக இருக்கிறதோ அதையெல்லாம் காட்டி இது பிரம்மம் அப்படின்னு சொல்றது வழக்கம். அதே தான் இந்த இடத்துல சொல்றார். ஓ தேவியே, தேவின்னு இந்த இடத்துல பிரம்மம் அப்படின்னு எடுத்துக்கணும். ஸ்வாஹா என்று சொல்லப்படுபவளும் இந்த பிரம்மமே, ஸ்வதா என்பதும் பிரம்மம், வஷட்காரம் பிரம்மம், இருப்பதெல்லாம் பிரம்மம். ஸ்வாஹா அப்படின்னாக்க எப்போதும் அப்போ ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு அர்த்தம் சொல்லணும். இப்போ இந்த பொருள் பிரம்மம் அப்படின்னு காட்டணும். எப்போதெல்லாம் தேவர்களுக்காக ஒரு யாகத்தை செய்து அவர்களுக்கு ஒரு பொருளை யாகத்திலே கொடுக்கிறோமோ அந்த பொருளினால் தேவர்களுக்கு ஒரு திருப்தி ஏற்படுகிறது. அந்த திருப்திக்கு பெயர் ஸ்வாஹா அப்படின்னு பெயர். தேவதா உத்தேசேன திரவியத்தியாக ஜனித்த தேவதா திருப்தி ரூபா ஸ்வாஹா அப்படிங்கிறார். அப்போ அந்த திருப்தி ஏற்படுவதற்கு, அந்த திருப்திக்கு ஸ்வாஹா என்ற பெயர். அந்த வடிவமாக இருக்கக்கூடியவள் பிரம்மமே நீ அப்படின்னு தேவியை பார்த்து சொல்றார். ஸ்வதாவும் நீ. ஸ்வதா அப்படிங்கிறது தேவர்களுக்கு சொல்லாமல் பித்ருக்களுக்கு சொல்வார்கள். பித்ருக்களுக்கு எப்போதாவது அர்க்கியம் பாத்தியங்கள் கொடுக்க வேண்டும், ஒரு தர்ப்பணம் செய்ய வேண்டும் அப்படின்னா அந்த இடத்துல ஸ்வதா அப்படின்னு சொல்லுவார்கள். பித்ரு உத்தேசேன தீயமான வஸ்து ஜனித்த பித்ரு திருப்தி ரூபா ஸ்வதா அப்படிங்கிற. ஸ்வதான அந்த அப்படிப்பட்ட வடிவமாகவும் இருக்கக்கூடியவள் தேவி. வஷட்காரகா தேவேந்திர பிரீத்திகரா அப்படின்னு சொல்லியிருக்கு. தேவேந்திரனுக்கு எது வஷட் அப்படின்னு சொன்னா அவனுக்கு தேவேந்திரனான இந்திரனுக்கு பிரீத்தி உண்டாகுமா? அப்படி இருக்கக்கூடிய அந்த சக்தியாக இருக்கக்கூடியவளும் தேவியே. ஸ்வராத்மிகா, ஸ்வரமாக. ஸ்வரம் அப்படின்னாக்க சாதாரணமா ஒரு நம்ம ஒரு மந்திரங்களை எல்லாம் உச்சரிக்கும் போது சாதாரணமாக நீளமாக சொல்லிக்கொண்டு போகிறோம். சில நேரங்களிலே ஒரு ஏற்றம் இருக்கிறது, சில நேரங்களிலே ஒரு இரக்கம் இருக்கிறது. கணானாம் த்வா கணபதி கும் ஹவாமஹே கவிம் கவீனாமுபமஸ்ரவஸ்தமம் அப்படின்னு போகிறோம் இல்லையா? அப்போ கணானா ஆம் த்வா அப்படின்னு ஒரு ஏற்றம் வருது. இப்போ சாதாரணமாக போகும்போது நீளமாக போகிறது, அப்புறம் கொஞ்சம் சில நேரங்களில் இறங்கி வர்றது. இப்போ மேலே ஏறுறது, இறங்கிறது, இப்படியாக இருக்கக்கூடியதெல்லாம் ஸ்வரங்கள் அப்படின்னு பேர். உதாத்தம், அனுதாத்தம், ஸ்வரித்தம் அப்படின்னு 3 விதமாக இருக்குது. உதாத்தம்னா மேலே ஏற்றி சொல்லக்கூடியது, அனுதாத்தம்னா இறக்கி சொல்லக்கூடியது, ஸ்வரித்தம்னு நேராக சொல்லக்கூடியது. இப்படி 3 விதமான ஸ்வரங்களாகவும் இருக்கக்கூடியவள் அந்த தேவியே அப்படின்னு சொல்றார். இப்போ மந்திர வடிவங்களாக இருக்கக்கூடியவள் எல்லாம் அந்த தேவி. தேவின்னா அந்த பிரம்மம் தான். ஆக அந்த தேவி எல்லா விதமாக மந்திர வடிவமாக, மந்திரங்கள் முதல்ல வந்ததுன்னு சொல்லுவார்கள். படைப்பிலே முதல்ல இருந்தது முதல்ல அந்த எண்ண ரூபமாக இருக்கக்கூடியது. அப்புறம் வாக்காக வெளிப்படும், அந்த வாக் ஸ்தூலமாக இந்த உலகமாக தோன்றும் அப்படின்னு சொல்லுவார்கள். முதல்ல சூக்ஷ்மத்திலிருந்து ஸ்தூலமான பொருட்கள் வர வேண்டும். இப்போ இருப்பதிலேயே மிகவும் சூக்ஷ்மமானது எண்ணம். எண்ணம் வடிவாக வெளியே வரும்போது முதலில் வாக்காக வருகிறது. அது கொஞ்சம் ஸ்தூலம். அதைவிட ஸ்தூலமானது இந்த உலக படைப்பே. அப்போ அந்த ஸ்தூல வடிவத்துக்கெல்லாம் ஆதாரமாக இருக்கக்கூடியது அந்த சூக்ஷ்ம வடிவமான மந்திரங்கள். அந்த மந்திர வடிவமாக இருப்பவள் தேவி அப்படின்னு சொல்றார். காரண ரூபமாக இருக்கக்கூடியவள் தேவி அப்படின்னு சொல்றார். ஆக தேவியை முதல்ல இப்படி துதிக்கும் போது காரண ரூபியானவள் தேவி அப்படின்னு சொல்லியிருக்கார். அவளே அமிர்த ரூபிணியாக இருக்கிறாள் அப்படிங்கிறத அடுத்த மந்திரத்தில் சொல்றார். சுதாத்வம் அக்ஷரே நித்யே திருதா மாத்ராத்மிகா ஸ்திதா அர்த்த மாத்ரா ஸ்திதா நித்யாயா நுச்சாரியா விசேஷதா அப்படின்னு சொல்றார். சுதா அப்படின்னு சொல்ற. சுதா அப்படின்னா அமிர்தஸ்வரூபிணி. சுதாத்வம், ஓ அம்மா தேவியே, அமிர்தஸ்வரூபிணியாக தாங்களே இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்றார். அமிர்தஸ்வரூபிணின்னா மரணமற்ற ஸ்வரூபம் கொண்டவள்.
எப்போதும் இருக்கக்கூடியவள் அப்படின்னு அர்த்தமாச்சு. அப்படிப்பட்டவள் துவம் அக்ஷரே அப்படின்னு சொல்லிருக்கு. அக்ஷரேன்னு கூப்பிடுறார். அக்ஷரே நித்யே. இந்த இரண்டு வார்த்தைகளையும் சொல்லி இந்த இடத்துல தேவியை கூப்பிடுகிறாள். அக்ஷரே அப்படின்னா மாறாதவளே, நித்யே அப்படின்னா எப்பொழுதும் இருப்பவளே, நித்யா அப்படின்னா எப்போதும் இருப்பவள். ஓ நித்தியாக இருக்கக்கூடிய தேவியே, மாறாமல் இருக்கக்கூடிய தேவியே அப்படின்னு கூப்பிட்டு, அழியாமல் எப்போதும் இருக்கக்கூடிய தேவியே அப்படின்னு கூப்பிட்டு அந்த மந்திரம் ஆரம்பிக்கிறது. அக்ஷரே நித்யே அப்படின்னு ஆரம்பிச்சு. அக்ஷரம் அப்படின்னா பரபிரம்மஸ்வரூபிணி அப்படின்னு அர்த்தம். எல்லா தேவதைகளுக்கும் எல்லா தேவதேவர்களுக்கும் அடிப்படையாக இருக்கக்கூடியவள் அவள் தான் அக்ஷராதேவி அப்படின்னு சொல்றது. பரபிரம்ம பிரணவே நித்யே இது சம்புத்திஹி அப்படின்னு சொல்லியிருக்கார். அக்ஷரம் அப்படின்னாலே பரபிரம்மம்னு அர்த்தமாச்சு. உபனிஷதங்களில் சொல்லக்கூடியது ஔபனிஷதம் அக்ஷரம் அப்படின்னு சொல்லியிருக்கு. சாதாரண அக்ஷரம்னா மாறாததுன்னு சொல்கிறோம், அழியாதது அப்படின்னு. இந்த உலகத்திலே எது அழியாதது அப்படின்னு நம்ம சாதாரணமாக கேட்டால் ஏதாவது ஒரு பொருள் எப்போதும் இருக்கக்கூடிய பொருளை நம்ம சொல்கிறோம். ரொம்ப வருடக்கணக்காக இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இத்தனை வருடங்களாக இருக்கிறது, அழியாமல் இருக்கிறது அப்படின்னு. ஆனால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பொருட்களுமே கூட என்றாவது ஒரு நாள் அழிந்து போகும். ஏனென்றால் இவையெல்லாம் ஏதோ ஒரு நாள் ஆக்கப்பட்டவை. ஆக்கப்பட்ட பொருட்களுக்கு அழிவு என்பது நிச்சயம். எந்த பொருள் ஆக்கப்படாமல் இருக்கிறதோ, எது ஒரு எஃபெக்டாக ஒரு காரியமாக இல்லாமல் எல்லாவற்றிற்கும் மூல காரணமாக இருந்து கொண்டிருக்கிறதோ அந்த பொருளுக்கு தான் அழிவற்ற பொருள். அந்த அழிவற்ற பொருளை தேடிதான் எல்லா உபநிஷதங்களும் இருக்கு. இந்த உலகத்திலே அழிவற்றது எது அப்படின்னு ஒரு தேடுதல் இருக்கு. இந்த உலகத்திலே ஒருவன் பிறக்கிறான் அப்படின்னா அவனுக்கு இறப்பு அப்படின்னு வரப்போறது நிச்சயம். பிறந்த நாள் ஒன்று வச்சா நிச்சயமா இறந்த நாள் இருக்கும். ஆக அப்போ ஒரு மனிதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, இந்த உலகத்திலே பிறந்து 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 இறப்பது இது நோக்கம் கிடையாது. இந்த உலகப் பொருட்களை அனுபவிப்பது நோக்கம் கிடையாது. எத்தனையோ சொத்துக்களை சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்பது நோக்கம் கிடையாது. இவற்றிற்கெல்லாம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களுக்கும் பின்னால் ஏதாவது அழிவற்ற ஒரு பொருள் இருக்கிறதா என்று தேடி அதை அடைய வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய உபனிஷத்திலே கூறிய ரிஷிகளுடைய நோக்கமாக இருந்தது. அத்தனை ரிஷிகளும் அந்த அழியாத பொருள் என்ன என்று தேடி ஒவ்வொன்றாக பார்க்கிறார்கள். தைத்திரிய உபனிஷத்திலே மகன் தந்தையிடம் வந்து கேட்கிறான், பிரம்மம் என்று கூறுகிறார்களே அழியாத பொருள் அது என்ன அப்படின்னு. அவர் சொல்றார், நீயே கண்டுபிடி, இந்த உலகம் எங்கிருந்து பிறந்ததோ, எங்கிருந்து எதிலே வாழ்கிறதோ, எதில் லயமடைகிறதோ, எதனால் வாழ்கிறதோ அதுதான் பிரம்மம், அழியாதது அதுதான் அப்படிங்கிறார். அவன் தன்னை நினைத்து யோசித்து பார்க்கிறான். இந்த உலகம் பிறந்தது எல்லாத்துக்கும் ஒரே காரணம் என்ன அப்படின்னா, சாப்பாடு இல்லைன்னா உலகமே இருக்காது. சாப்பாட்டினால் இந்த உலகம் வளர்கிறது. இந்த உடலும் அந்த சாப்பாட்டினால் தான் வளர்ந்தது. அதனால் இந்த சாப்பாடு தான் அன்னமயம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். இந்த உடல் அப்படின்னு சொல்லி போகிறான். இந்த உடல் தான் அப்படின்னு சொல்லி போன உடனே அந்த தந்தையார் சொல்றார், இன்னும் நன்றாக யோசித்து பார் அப்படின்னு. இதை விடவும் அழியாத வேறொன்று இருக்கிறது அப்படின்னு சொன்ன உடனே உள்ளே தேடி பார்க்கிறான். பிராணன், மனம், புத்தி ஒன்றொன்றாக கடந்து போய் கடைசியிலே ஆனந்த வடிவமான அந்த ஆத்மாவையே பிடிச்சுக்கிறான். மாறாதது அப்படிங்கிறது அவனுக்கு அப்போ தெரிந்து போறது. அப்படிப்பட்ட உயர்ந்த மாறாத பொருள் அதுதான் அக்ஷரம்னு பெயர். உபனிஷதங்கள் எல்லாவற்றிலும் சொல்லியிருக்கு. உடல் இறந்த பிறகும் இறக்காமல் இப்போதும் இருக்கக்கூடிய பொருள். நச்சிகேதனுக்கு அது கிடைச்சது. இப்படி ஒவ்வொருவரும் உபனிஷதங்களிலே சொல்லப்பட்ட ஒவ்வொரு மனிதர்களும், அவர்கள் மட்டும் இல்லை, எத்தனையோ கோடி பக்தர்கள், எத்தனையோ கோடி சாதுக்கள், துறவிகள், இல்லறத்தார்கள் அத்தகைய ஆத்மாவை அடைந்திருக்கிறார்கள் இந்த உலகத்திலே. அப்படிப்பட்ட அந்த அக்ஷரமான தேவி முண்டக உபனிஷத்திலே
வித்யையை இரண்டா பிரிச்சு சொன்னார். பராவித்யா அபராவித்யா அப்படின்னு இரண்டு வித்யை. பராவித்யன்னு உயர்ந்த வித்யை, அது பிரம்ம வித்யைன்னு பேர் அதுக்கு தான். அதை சொல்லும்போது அந்த இடத்துல சொல்றார், அந்த யயா தத் அக்ஷரம் அதிகம்யத்தே, எந்த வித்யினால் அந்த அக்ஷரமான பிரம்மத்தை அடைய முடியுமோ அதுக்கு பேர் தான் பராவித்யை அப்படிங்கிறார். அப்ப மாறாத வித்யை அக்ஷர வித்யை, அக்ஷரம் அப்படின்னு சொல்லிருக்கு. அக்ஷரம் பிரம்ம பரமம் அப்படின்னு பகவத்கீதையும் சொல்றது. நக்ஷரதி தி அக்ஷரம் பரமாத்மா அப்படின்னு ஆச்சாரியர் எழுதுறார் அந்த இடத்துல. எந்த ஒரு பொருள் மாறாமல் இருக்கிறதோ, பரமாத்மா தான் மாறாமல் இருக்க முடியும். அதுதான் வளர்ச்சியும் தேய்வும் இல்லாதது. ந கர்மணா வர்த்ததே ந கனியான் அப்படின்னு சொல்றது பிருஹதாரண்யக உபனிஷதம். எந்த பொருள் கர்மங்களால் வளர்வதும் இல்லை. ஒரு செயலினால் அது வளருமானா வளராது. மற்ற பொருட்கள் எல்லாம் வளரும். ஒரு செயலினால் அது தேயும். வளர்க்கவும் முடியாமல் தேய்க்கவும் முடியாமல் எப்போதும் ஒரே மாதிரி மாறாமல் எது இருக்கிறதோ அதுதான் அக்ஷரம் அப்படின்னு பேர். அப்படிப்பட்ட தேவியை அக்ஷரே அப்படின்னு கூப்பிடுறார். நித்தியே அப்படின்னு சொல்றார், நித்தியமானது. நித்தியம் அப்படின்னாக்க எப்போதும் இருக்கக்கூடியதுன்னு அர்த்தம். அதுக்கு பிறப்பு இல்லை. பிறப்பு இருந்தது அப்படின்னா இன்றைக்கு பிறந்ததுன்னா நேற்று வரையில் இல்லைன்னு அர்த்தமாச்சு. அழிவும் கிடையாது. அழிவில்லாததுனால், அழிவு இருக்கிறது என்றால் அழிவிந்த பிறகு அதற்கப்புறம் அது இருக்க முடியாது, அது நித்தியமாக இருக்க முடியாது. இப்போ பிறப்பும் இறப்பும் இல்லாத ஒன்றுக்கு பேர் தான் நித்தியம் அப்படின்னு பேர். அப்படி நித்தியமானவள் அவள். அதனால நித்தியே அப்படின்னு சொல்ற. ஜென்ம விநாசஹீனா அப்படிங்கிற நித்யா அப்படின்னாக்க அப்படின்னா என்ன? எப்போதும் இருக்கக்கூடியது. சத் சத்துன்னு நம்ம சொல்றோமே, சச்சிதானந்தம் வஸ்து அப்படின்னு எப்போதும் இருக்கக்கூடியது அது. மற்ற பொருட்கள் எல்லாம் வந்து போகக்கூடியவை, விகாரங்கள் இருக்கக்கூடியவை. விகாரங்கள்னா மாற்றங்கள். எந்த இடத்துல ஒரு சிறு மாற்றம் இருந்தாலும் அதன் பிறகு அழிவு இருக்கிறது என்றுதான் அர்த்தம். உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பொருட்களும் ஏதோ ஒரு விதமான மாற்றங்களை அடைகின்றன. மாற்றங்கள் இல்லாத பொருள் இருக்கவே முடியாது. ஏதோ ஒரு விதத்தில் மாற்றங்கள் இருந்து கொண்டே இருக்கும். எல்லா விகாரங்களையும் அந்த மாற்றங்களையும் நமது சாஸ்திரங்களிலே 6 விதமாக பிரித்து கொடுத்திருக்கிறார்கள். ஜாயத்தே, அஸ்தி, வர்த்ததே, விபரிணமத்தே, அபக்ஷியத்தே, நஷ்யத்தே அப்படின்னு. வளர்கிறது, இருக்கிறது, பிறக்கிறது, இருக்கிறது, வளர்கிறது, மாறுகிறது, தேய்கிறது, அழிகிறது அப்படின்னு சொல்லி 6 விதமான மாற்றங்களை சொல்லி இருக்கிறார்கள். அந்த எந்த விதமான மாற்றமும் இல்லாதவள் அவள் தேவி. அதனால அதுதான் பிரம்மத்தோட லட்சணமே அதுதான். என்றும் மாறாமல் நித்தியமாக இருக்கக்கூடியது பிரம்மம். இப்போ பிரம்மத்திற்கும் தேவிக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. எதை பிரம்மம் என்று உபனிஷதங்கள் சொல்கின்றனவோ அதையே தேவி மகாத்மியம் போன்ற புராணங்கள் எல்லாமோ தேவி என்று சொல்கின்றன. அதே ராமாயணம் ராமன் என்று சொல்கிறது, பாகவதம் கிருஷ்ணன் என்று சொல்லுகிறது. எது நிர்குண பிரம்மமோ அதுவே சகுண பிரம்மம். ஒரு பக்தனுடைய மனதிற்கு தகுந்தாற் போல அந்த நிர்குண பிரம்மே சகுண பிரம்மமாகவும் சாகாரமாகவும் உருவம் எடுத்துக்கொண்டும் அவனுக்கு அனுகிரகம் செய்ய இறங்கி வருகிறது. குருதேவர் அழகா ஒரு இடத்துல உதாரணம் சொல்லியிருக்கார். ஒருவன் காட்டிற்கு சென்று ஒரு மிருகத்தை பார்த்து விட்டு வந்தான். மற்றவர்களிடம் வந்து சொல்கிறான், அது மஞ்சள் கலரில் இருக்கிறது, மஞ்சள் நிறத்தில் இருக்கிறது அப்படின்னு. இன்னொருவன் போய் பார்த்து விட்டு வந்து அது பச்சை நிறத்தில் இருக்கிறது என்று கூறுகிறான். மற்றொருவன் நீல நிறத்திலே இருக்கிறது என்று கூறுகிறான். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நிறத்தில் இருப்பதாக கூறுகிறார்கள். என்ன அர்த்தம் அப்படின்னா, இருக்கக்கூடிய பரமாத்மா எந்த ஒரு நிறங்களும் இல்லாமல் நிர்குணமாக இருக்கக்கூடியவர் அவர் இருந்து கொண்டிருக்கிறார். இந்த ஒருவன் வருகிறானே, அவன் தன்னுடைய மனம் எப்படி இருக்கோ அதை அப்படி பார்க்கிறான். தன்னுடைய தான் போட்டிருக்கின்ற சட்டை நீளமாக இருக்குன்னா அதுவும் நீளமாக தெரிகிறது.
சட்டைங்கிறத நம்ம இந்த இடத்துல மனம்னு எடுத்துக்கணும். இவன் எப்படி அந்த இறைவனை பார்க்க வேண்டும் என்று நினைக்கிறானோ அப்படி அந்த இறைவன் இவனுக்கு காட்சி கொடுத்து விடுகிறார். மஞ்சள் உடை அணிந்தவன் அங்கு வந்தானே, ஆனால் அந்த மிருகமும் அவனுக்கு மஞ்சளாக காட்சி கொடுக்கிறது இல்லையா? அப்போ ஒரு பக்தன் எப்படி வேண்டும் என்று தேவியை பார்க்கிறானோ, இறைவனை பார்க்கிறானோ, அப்படியாகவே அந்த இறைவனும் அவனுக்கு காட்சி கொடுக்கிறாள். அதுதான் இந்த இடத்துல தேவி அந்த பிரம்மமே தேவியாக இருக்கிறாள். ஆக நித்தியமாக இருக்கக்கூடியவள் அந்த தேவி, என்றும் மாறாதவளாக இருக்கக்கூடியவள் அந்த தேவி இருந்து கொண்டிருக்கிறாள். சுதாத்வம் அக்ஷரே நித்யே த்ரிதா மாத்ராத்மிகா ஸ்திதா அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸ்ரிதா மாத்ரா அப்படின்னா 3 விதமான மாத்திரைகள் வடிவமாக இருக்கிறாள் அப்படின்னு சொல்லி. மாத்திரைகள்னு பல அர்த்தங்கள் இருக்கு, பார்க்கலாம். தமிழ்ல கூட குறில் நெடில் அப்படின்னு 2 வகையான எழுத்துக்கள் இருக்கு. குறில் அப்படின்னா ஒரு மாத்திரை அளவு உடைய உச்சாரணம் பண்ணக்கூடிய ஒரு எழுத்திற்கு குறில் எழுத்துன்னு சொல்லுவோம். 2 மாத்திரைகள் அளவுள்ள எழுத்துக்களை உச்சாரணம் பண்ணும்போது அது நெடில் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அ அப்படின்னு சொன்னாக்கா அது குறில், ஆ அப்படின்னாக்கா அது நெடில். இது 2ஐயும் தாண்டி இன்னும் பெரிதாக நீளமாக ஏதாவது சொல்றோம்னு வச்சுப்போம், அப்போ அதுக்கு பேர் புலுத்தம் அப்படின்னு பெயர். இப்படி 3 விதமாக ஹ்ரஸ்வம், அதாவது குறில், நெடில், புலுத்தம் அப்படின்னு 3 இருக்கு. இப்போ இந்த 3 விதமான மாத்திரைகள் வடிவமாகவும் இருக்கக்கூடியவள் அந்த தேவி. முன்னாடி நம்ம சொன்ன போது தேவியை பற்றி சொல்லும்போது ஸ்வராத்மிகா அப்படின்னு சொன்னோம். ஸ்வரங்கள் ஏற்ற இறக்கங்களை பற்றி சொன்னோம். இந்த இடத்துல எழுத்துக்களுடைய அளவு, கால அளவை வைத்து சொல்லியிருக்கிறார். த்ரிதா மாத்ராத்மிகா ஸ்திதா அப்படின்னு. இது ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் இருக்கு, 3 எழுத்துக்கள் வடிவமாக இருக்கிறார் அப்படின்னு அர்த்தமாச்சு. என்னென்ன அப்படின்னா அகாரம், உகாரம், மகாரம் அப்படின்னு. எப்போதுமே 3 எழுத்து அப்படின்னு சொல்லும்போது இந்த 3 எழுத்து அகார, உகார, மகாரங்கள் தான் நம்மளுடைய உபநிஷதங்கள்ல இருக்கு. ஓம்காரமாக அதுதான் மாறுறது. அதனால த்ரிதா மாத்ராத்மிகான ஓம்காரஸ்வரூபிணி அப்படின்னு அர்த்தமாச்சு. அதில் இருக்கக்கூடிய அகாரம், உகாரம், மகாரம் ஒவ்வொரு எழுத்தும் ஒவ்வொரு நிலையை குறிக்கின்றன அப்படின்னு மாண்டூக்கிய உபநிஷதம் சொல்றது. அகாரம் என்பது இந்த விழிப்பு நிலையை, ஜாகிரத் அவஸ்தையை குறிக்கிறது. உகாரம் கனவு நிலையை, ஸ்வப்ன நிலையை, சொப்னாவஸ்தையை குறிக்கிறது. மகாரம் என்பது உறக்க நிலையை, ஆழ்ந்த உறக்க நிலையை, சுஷுப்தியை குறிக்கிறது அப்படின்னு மாண்டூக்கிய உபநிஷதம் சொல்றது. அப்ப அந்த அகார, உகார, மகார ரூபமாக இருக்கக்கூடியவள் ஜாகிரத், ஸ்வப்ன, சுஷுப்தின்னு பேர். அதுக்கு தான் அந்த விழிப்பு நிலை, கனவு நிலை, ஆழ்ந்த உறக்கம், இதற்கு ஜாகிரத், ஸ்வப்னம், சுஷுப்தின்னு பெயர். இப்படி ஜாகிரத், ஸ்வப்ன, சுஷுப்தி வடிவமாக இருக்கக்கூடியவள் அவள். ஜாகிரத் அந்த விழிப்பு நிலையிலே இருக்கக்கூடிய, வெளிப்படக்கூடிய இந்த பிரபஞ்சமாகவும் இருக்கக்கூடியவள் அவள். சொப்னத்திலே வெளிப்படக்கூடிய பிரபஞ்சமாகவும் இருக்கக்கூடியவள் அவள். சுஷுப்தியிலே வெளிப்படக்கூடிய மாயாஸ்வரூபிணியாக இருக்கக்கூடியவளும் அவளே அப்படின்னு சொல்லியிருக்கு. அதுதான் அந்த த்ரிதா மாத்ராத்மிகா அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் அப்படின்னு அவர் சொல்றார் ஒரு ஆச்சாரியர். இன்னும் 3 விதமாக சொல்றாரு அங்க. த்ரிதா மாத்ரா அப்படிங்கிறது, மாத்ரா அப்படிங்கிறது அம்மா அப்படின்னு அர்த்தம். மாதா, மாதாரஹா அப்படின்னு சொல்றோம் இல்லையா? மாதாரகன்னா தாய்கள் அப்படின்னு அர்த்தம். 3 விதமான தாய், பிராஹ்மி, வைஷ்ணவி, மாகேஸ்வரி ரூபா மாதரஹா அப்படிங்கிற 3 விதமான தாயாக இருந்து இருக்கக்கூடியவள் தேவி. திரிபிகி பிரகாரைகி பிராஹ்மி, வைஷ்ணவி, மாகேஸ்வரி ரூபா மாதரஹா அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்படியாக 3 வடிவமாகும். அதாவது பிராஹ்மின்னாக்க படைக்கக்கூடியவள், வைஷ்ணவி விஷ்ணு ரூபிணி காக்கக்கூடியவள், மாகேஸ்வரி சிவன் வடிவமாக இருக்கக்கூடியவள், அழிக்கக்கூடியவள் ருத்ரரூபிணி. ஆக அப்படி இந்த 3 விதமாகவும் இருக்கக்கூடியவள். சிருஷ்டி கர்த்ரி பிரம்மரூபா, கோப்திரி கோவிந்த ரூபிணின்னு சொல்றோம் இல்லையா?
சம்ஹாரிணி, ருத்ரரூபா, இப்படி 3 விதமாகவும் இருக்கக்கூடியவள் அந்த தேவி. அதனாலதான் திரிதா மாத்ராத்மிகா அப்படின்னு சொல்லியிருக்கு. இன்னொரு விதமா இந்த திரிதா மாத்திராங்கிறத பிரிச்சாக்க த்ரிதாம அப்படி பிரிக்கணுமா. அப்படி பிரிச்சாக்க 3 தாமம் அப்படின்னாக்க உலகங்கள் அர்த்தம். 3 உலக வடிவமாகவும் இருக்கக்கூடியவள். அந்த 3 உலகங்களையும் மா திரிதா மா த்ரா அப்படி பிரிக்கிறார் அவர். திரிதாம ஆ த்ரா அப்படின்னு பிரிக்கிறார். அப்ப 3 உலக வடிவங்களும் இருக்கின்றன. 3 உலக வடிவங்களையும் கடையேற்றுபவள் அவள் அப்படின்னு அர்த்தமாச்சு. த்ரீணி தாமானி புவனானி, 3 உலகங்கள். தாம அப்படின்னா புவனம் அப்படின்னு அர்த்தம், உலகம். 3 த்ரீணி தாமானி புவனானி, 3 உலகங்கள். அந்த 3 உலகங்களையும் எல்லா வழிகளிலும் கரையேற்றுபவள். ஆசமந்தாத் திராயசே இதி திரிதாமாத்ரா அப்படின்னு சொல்றார். அப்படின்னா இந்த உலகத்தை காப்பவள் அப்படின்னு அர்த்தம், பாலன ரூபிணி அப்படின்னு அர்த்தமாச்சு. அப்படிப்பட்டவள் அந்த தேவி. அமிர்த வடிவினையாக இருக்கக்கூடியவள், மாறாதவள், அழியாமல் இருக்கக்கூடியவள், என்றும் இருக்கக்கூடியவள், 3 உலகங்களையும் கரையேற்றக்கூடியவள், அந்த உபனிஷதங்கள் கூறிய பிரம்ம வடிவமாக இருக்கக்கூடியவள், எழுத்துக்கள் வரிசையில் அவளே ஸ்வரங்களாக இருக்கிறாள். ஸ்வரங்கள் அப்படின்னாக்க இந்த உயிர் சொற்கள்னு சொல்றோம் இல்லையா. இந்த எழுத்துக்கள் பார்க்கும்பொழுது அக்கா அது எழுதும்போது உயிரெழுத்து மெய்யெழுத்துன்னு தனித்தனியாக எழுதுறோம். அந்த ஸ்வரங்கள் அப்படின்னு சொல்லும்போது உயிரெழுத்தை குறிக்கிறது. மெய்யெழுத்து இருக்கின்றன. மெய்யெழுத்து என்பது அது மெய் என்றால் அது தனியாக இருக்க முடியாது. அந்த உயிரெழுத்து வந்த பிறகுதான் மெய்யெழுத்துக்கு ஒரு இருப்பே வரும். அது தனியாக பயன்படுத்தவே முடியாது. மெய்யெழுத்துக்கள் தனியாக இருந்தால் ரொம்ப அதை உச்சரிப்பதும் மிகவும் கடினம். அதுக்கு தான் இந்த இடத்துல இந்த அடுத்த ஸ்லோகத்தில் சொல்ற அர்த்த மாத்திரா அப்படின்னு. அர்த்த மாத்திரா அப்படின்னாக்க அந்த மெய்யெழுத்துக்கள் முதல்ல போன மந்திரத்தை சொல்லும்போது ஸ்வராத்மிகான்னு சொல்லிட்டார், உயிரெழுத்து வடிவமாக இருக்கக்கூடியவள் அவள் அப்படின்னு. இந்த இடத்துல சொல்லும்போது அர்த்த மாத்திரான்னு சொல்லி மெய்யெழுத்து வெஞ்சன ரூபா அப்படின்னு சொல்றார். வெஞ்சனம்னாக்க இந்த மெய்யெழுத்து வடிவமாகவும் இருக்கக்கூடியவள் அவள். உயிரெழுத்து இல்லாமல் அந்த மெய்யெழுத்தை மட்டும் உச்சரிக்க முடியாது. அதனால தான் இங்க சொல்ற யா அனுச்சாரியா அப்படின்னு, உச்சாரணம் செய்ய முடியாத அந்த எழுத்துக்களாக இருக்கக்கூடியவள் அவள் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஆக அப்படியாக இருக்கக்கூடிய எழுத்துக்கள் வடிவிலே இருக்கக்கூடியவள் தேவி. அர்த்த மாத்ரா ஸ்திதா, அந்த இடத்துல ஒரு நித்யா திரும்பவும் வருது. திரும்பவும் அந்த நித்யாங்கிறதுக்கு அதே விளக்கம்தான். எந்த ஒரு பரிணாமங்களும் இல்லாமல், எந்த ஒரு மாற்றங்களும் இல்லாமல் இருக்கக்கூடியவள் அந்த தேவி. ஓங்கார வடிவினியாக இருக்கக்கூடியவள். அந்த திரிதா மாத்ராத்மிகால பார்த்தோம், அகார உகார மகார ரூபமாக இருக்கக்கூடியவள். அந்த 3 எழுத்துக்களை திரும்ப திரும்ப சொல்லும்போது ஓம் ஓம் ஓம்னு சொல்லும்போது இந்த 3 அவஸ்தைகளை பற்றி சொல்றோம். 2 முறை சொல்லுவதற்கு நடுவிலே கொஞ்சம் இடம் இருக்கிறது. அந்த இடத்துல எந்த எழுத்து உச்சரிப்பும் இல்லாமல் ஓம் 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 அப்படி நின்று கொஞ்சம் இடம் வருது இல்லையா. அந்த இடம் இருக்கிறதே, அதுதான் அந்த 4வதான துரியம் என்ற நிலையை குறிக்கிறதுன்னு அந்த மாண்டூக்கிய உபனிஷத் சொல்றது. முதல் 3ம் ஜாகிரத் சொப்ன சுஷுப்தி அவஸ்தைகளை குறிக்கின்றன. 4வதான அந்த துரியத்தை, அந்த உச்சரிக்காத அந்த எந்த இடத்துல நாம் அந்த கேப் ஒடுகிறோமோ அந்த இடம் குறிக்கிறதுன்னு சொல்றார். அதுதான் இந்த இடத்துல சொல்றாரு அனுச்சாரியா அப்படின்னு இன்னொரு அர்த்தம் சொல்றாரு. இங்க அந்த துரிய வடிவமாக இருக்கக்கூடியவளும் அந்த தேவியே அப்படிங்கிறார். எந்த தேவி அந்த பிரம்ம வடிவமாக இருக்கிறாளோ அவளே இந்த ஜெகத் வடிவமாகவும் இருக்கிறாள் அப்படின்னு ஆச்சு. இந்த இடத்துல பிரம்மத்திலிருந்து ஜெகத் வந்தது அப்படின்னு சொல்றோம் இல்லையா. இப்ப ஜெகத்தாக இருக்கக்கூடிய இந்த உலகமாக இருக்கக்கூடியவளும் அவளே, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பரிணாமங்கள் எல்லா பொருட்களாகவும் இருக்கக்கூடியவள் அவளே. அவளிலிருந்தே எல்லாம் வந்தன.
அவளே இந்த உலகத்திற்கு அடிப்படையான அந்த பிரம்மஸ்வரூபிணியாகவும் துரிய ஸ்வரூபிணியாகவும் துரிய வடிவத்திலும் அவளே இருக்கிறாள் அப்படின்னு தெரிஞ்சது. அதுதான் நித்யை அப்படின்னு அந்த இடத்துல சொல்லியிருக்கார். அப்புறம் துவமேவ சந்தியா சாவித்ரி துவம் தேவி ஜனனி பரா அப்படின்னு அடுத்த ஸ்லோகம் இருக்கு. இதை சுருக்கமாக சொல்லிடுறேன், திரும்பவும் அடுத்த வாரம் பார்க்கலாம். துவமேவ சந்தியா அப்படின்னா, சந்தியா அப்படின்னாக்க எங்கு இரண்டு நிலைகள் சந்திக்கின்றனவோ அதுக்கு பேர் சந்தியை அப்படின்னு பேர். பகலும் இரவும் சந்திக்கும் நேரம் சாயங்காலம், அல்லது இரவும் பகலும் சந்திக்கும் நேரம் காலை, இதுக்கெல்லாம் சந்தியைன்னு பெயர். அந்த சந்திக்கும் வேளையில் அது இந்த ஜீவனும் பிரம்மமும் சந்திக்கும் அந்த ஜீவ பிரம்ம ஐக்கியம் இருக்கிறதே, அதற்கும் சந்தியைன்னு பெயர். அந்த தேவி அப்ப ஜீவனும் பிரம்மமும் ஒன்று அப்படின்னு சொல்லி அந்த ஐக்கியம் ஏற்படுகிறதே, அந்த ஐக்கியத்தை அடைவதற்கு உபாசனைகள் முக்கியம். இப்போ உபாசனைக்கும் சந்தியைன்னு பெயர். சந்தியாவந்தனம்னு சொல்கிறோமே அந்த உபாசனை, அந்த உபாசனையினால் அந்த ஜீவபிரம்ம ஐக்கியத்தை அடைய முடியும். ஜீவபிரம்ம ஐக்கியம்ங்கிறது ஒரு நோக்கம், அடைய வேண்டியது, அதற்கு சாதன ரூபமாக இருக்கக்கூடியது உபாசனை. அதற்கு தோதாக இருக்கக்கூடிய காலம் பொழுது இருக்கிறதே, அதுக்கும் சந்தியைன்னு பெயர். தேவிக்கும் சிவசக்தி ஐக்கிய ரூபிணின்னே பெயர். அப்போ அந்த சந்தியை அப்படிங்கிறது அந்த தேவியை குறிக்கிறது, ஜீவபிரம்ம ஐக்கியத்தை குறிக்கிறது, உபாசனையை குறிக்கிறது, இந்த காலத்தை குறிக்கிறது, எல்லாவற்றையும் குறிக்கிறது. அப்படி அந்த சந்தியையாக இருக்கக்கூடியவள் தேவி. சாவித்ரியாக இருக்கக்கூடியவள் தேவி. துவமேவ சந்தியா சாவித்ரி துவம் தேவி ஜனனி பரான்னு இருக்கு. சாவித்ரின வேதஸ்வரூபிணி, ருக்வேதஸ்வரூபிணியாக இருக்கக்கூடியவள் அவளே. துவம் தேவி, தேவின எப்போதும் பிரகாச வடிவமாக இருக்கக்கூடியவள் அவள் தேவி. அதனால தேவின்னு சொல்லி, தேவிங்கிறது ஒரு சொல். அந்த சொல் எங்கேருந்து வந்ததுன்னாக்க ஒரு வர்ப்லேருந்து வந்தது. அந்த வர்போட மீனிங் என்ன, பொருள் என்ன அப்படின்னா எப்போதும் பிரகாசமாக இருக்கக்கூடியவள் அப்படின்னு அர்த்தம். தியோத்தனஷீலா அப்படின்னு பேர் தேவி அப்படின்னாக்க, எப்போதும் பிரகாசமாக இருக்கக்கூடியவள் அப்படின்னு. சத்துவம் எங்கே இருக்கிறதோ அந்த இடத்துல பிரகாசம் இருக்கும். அப்போ சத்வஸ்வரூபிணியாக இருக்கக்கூடியவள் தேவி அப்படின்னு சொல்லியிருக்கு. ஜனனி பரா அப்படின்னு சொல்லியிருக்கு. ஜனனின்னு தாய். ஸ்ரீமாதா ஸ்ரீ மகாராஜ்ஞி அப்படிதான் ஆரம்பிக்கிறது லலிதா சஹஸ்ரநாமம். அந்த தேவி தாயாக இருக்கிறாள், எல்லாவற்றையும் படைத்தவள் அவள். அதுவும் பராஜனனி அப்படின்னு போட்டிருக்கு. பராஜனனின்னா உயர்ந்த தாய் அப்படின்னா, சாதாரண தாய் அப்படின்னாக்க இந்த உலகத்திலே ஒரு குழந்தை, 2 குழந்தைகள் இப்படி இருக்கலாம். ஆனால் இந்த தேவிக்கு குழந்தைகள், இந்த உலகம் 14 அவர்களுடைய குழந்தைகள். பூத்தவளே புவனம் 14 அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அந்த உலகம் எல்லாம் அந்த தேவியிடம் இருந்து வந்தது. உலகங்கள் எல்லாவற்றையும் படைத்தவள் அவள். அப்படிப்பட்ட அதனால் அவளுக்கு பராஜனனி என்று பெயர். உயர்ந்த தாய், எல்லாரையும் தாயையெல்லாம் படைத்த தாய் அவள். அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட ஜனனி அப்படின்னு சொல்லி இதுல சொல்லியிருக்கு லலிதா சஹஸ்ரநாமத்தில். உபனிஷதங்கள்லாம் கூட சொல்றது இந்த உலகங்கள் எல்லாம் அந்த பிரம்மத்திலிருந்தே தோன்றின அப்படின்னு. அதை பற்றி பிரம்மசூத்திரத்தில் எழுதும்போது ஜென்மாத்யஸ்யேதஹா அப்படிங்கிற இந்த உலகம் எல்லாம் எங்கிருந்து தோன்றியதோ அதுதான் பிரம்மம் அப்படின்னு சொல்கிறார். அதுதான் நம்ம தேவின்னு இங்கே வச்சுருக்கோம். அப்போ அந்த தேவியை சொல்லும்போது ஜனனி பரா அப்படின்னு சொல்கிறார். இந்த உலகம் எல்லாம் அங்கே தேவியிடமிருந்து படைக்கப்பட்டது. அடுத்த இது ஸ்லோகம்லாம் சொல்ல போகிறது, தேவியே அந்த உலகத்தை காக்கிறாள், தேவியே அதை அழிக்கவும் செய்கிறாள். தேவிக்கு எல்லா வேலை இருக்கக்கூடிய செயல்கள் எல்லாவற்றுக்கும் பொறுப்பு அவள்தான். ஆக தேவியை துதித்து இந்த முதல் அத்தியாயம் இருக்கு, மதுகைட்டப வதம். அதுக்கு முன்னாடி இந்த பிரம்மா அந்த தேவியை துதித்து கொண்டிருக்கிறார். இன்னும் பலவிதமாக துதிக்க போறார். அதெல்லாம் அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.